உலக ஜனங்களுக்கு எனது பணிவான வணக்கம். 2008 முதல் உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள், என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறி வரக்கூடிய அனைத்து தீர்க்க தரிசனங்களையும் மாமனிதன் இம்மாற்றோருடன் வீட்டுகளில் ஒளிபரப்பு கொண்டு வருகிறேன். பார்த்து கொள்ளுங்கள். கடவுள் யார்? உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள ஒரு கடவுள். அங்கங்க ஒரு மதத்துக்கு ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க, ஒரு ஊருக்கு ஒரு கடவுள், ஒரு குலத்துக்கு ஒரு கடவுள், ஒரு ஜாதிக்கு ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க. நான் சொல்றது உலக ஜனங்களுக்கெல்லாம் உள்ள கடவுள், ஒரே கடவுள். இஸ்லாமியர் வணங்குகிற இறைவன் அல்லாஹ், அவர் தான் கடவுள். கிறிஸ்துவ வணங்குகிற யெகோவா என நாமம் கொண்ட தேவனாய் கர்த்தரே, இயேசு கிறிஸ்து மேலே பார்த்து கூப்பிடுகிற பிதாவே தேவனாய் கர்த்தரே, அவர் தான் கடவுள். இந்துக்கள் கூப்பிடுகிற தெய்வமே ஆண்டவா, அவர் தான் கடவுள். அவர் தான் உலக ஜனங்களும் ஒரு கடவுள். அவர் தான் எனக்குள்ளாக அந்த நாவியால் அபிஷேகப்படுத்தி என் மூலமாக திருக்கிறது கூறி வருகிறார். அவர் என்னோடு பேசுகிற அளவுக்கு நான் யார் தெரிஞ்சுக்கணும்ல. ஆரம்பத்தில் பரமண்டலம் தோன்றிய காலத்தில் கடவுள் பரமண்டலம் இருக்கிறாரு. முதன்மையாக படைக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து. நான் சொன்ன ரகசியம் இல்லை, பரமண்டல ரகசியம். கடவுள் சொன்ன வார்த்தை, என்னென்னு சொன்ன வார்த்தை இந்த எபிசோடு போடுறேன் பாருங்க. இயேசு கிறிஸ்து முதல்ல படைக்கிறாரு, 2வது உலகத்திலிருந்து போய் சாத்தான், 3வது இந்த மனிதனை படைக்கிறார். பரமண்டலத்தில் இருக்கிற இந்த மனுஷன் எங்கே இருக்கேன், நான் பரமண்டலத்தில் இருக்கேன். இயேசு இருந்தார், இயேசு கிறிஸ்து பரமண்டலத்தில் இருந்தார். கடவுள் மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் பொண்ணு இருக்கும்போது 2000 இப்படி தான் இருந்திருப்பாரு, இருந்தாரு. சவப்படி செய்கிற யோசேப்பு என்கிற ஒரு ஆசாரிக்கு ஆசாரியில் செய்கிற மகன் பிறந்தாரு. நான் எப்படி பேசுனா அவன் பேசியிருந்தாரு. அதான் உண்மை. பரமணத்துல ஒரு பதவி, இங்க ஒரு வேஷம், இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இயேசு கிறிஸ்து உலகத்தின் அதிபதி, நான் 3 பிள்ளைங்க. உலகத்தின் இங்க வந்துட்டாரு. உலகத்துல ஆட்சி நடக்கிறது, அக்கிரமம், அநியாயம், கொலை, கற்பழிப்பு, 3ஆம் உலக போரில் நடந்துட்டு இருக்குது. இந்த முடிவு கொண்டு வருவதற்காகத்தான் கடவுளை நான் பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். 3வது பிள்ளையாக என்னை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். இதை எப்படி பார்க்கணும்னா, நாஸ்தாமின் தீர்க்கதரிசி இந்த அழிவுல ஆட்சியை பற்றி கூறியிருக்கிறார். ஒப்பிட்டு பாருங்க, பல எபிசோட் போட்டிருக்கேன், பாருங்க. நீங்க நான் யார்? உலகத்திலேயே, இந்தியாவிலேயே, தமிழ்நாட்டில், விருதுநகர் மாவட்டத்தில், ஸ்ரீவில்லிபுத்தூர் வட்டத்தில், மம்சாவரம் கிராமத்தில், முத்துக்கர்மலா நாடா தெருவில் வெள்ளச்சியாமை சிறியர் தங்கசி அம்மாளுக்கு மகனாக பிறந்த 2ஆம் மகனாக பிறந்த சிவமூர்த்தி என்ற ஜீவன் நான். கடவுளால் பூமிக்கு அனுப்பப்பட்டவன். கடவுள் பணி செய்வதற்காக, உலகத்தின் அதிபதி அதிகாரத்தை முடிவு கொண்டு வருவதற்காக, 3ஆம் உலக போர் முடிவு கொள்வதற்காக. என்னிடத்தில் இந்த தேவனாய கர்த்தர் 2014 அரசியலை பற்றி பேசினார். தமிழ்நாட்டு அரசியலை பற்றி, ஜெயலலிதா சொத்து வழக்கு பற்றி பேசினார். ஜெயலலிதா அவர்களின் மரணத்தை குறித்து பேசினார். அப்புறம் பன்னீர்செல்வம் அவர்கள் பதவி தற்காலிகம்னு சொன்னார், 2 மாதம் ரிசைன் பண்ணார். அப்புறம் சசிகலா அவர் நடராஜன் பற்றி முழுமையாக பேசினார். சிறைக்கு அனுப்புன்னு சொன்னார். முதலமைச்சர் பதவி கொடுக்க மாட்டேன், சிறைக்கு அனுப்புன்னு சொன்னார், செய்தார். 2019 முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அல்ல என்று கூறினார், நிறைவேற்றினார். அதே போலதான் 2021 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான் என்று 17/12/2016, 12/12/2016, 20/12/2016 சொன்னார், மாதிரி சொல்லிட்டார். அப்புறம் 17/3/2021, அப்புறம் 16/4/2021, 6/4/2021 இந்த நாடுகள்லாம் சொன்னார். அடுத்த முதலமைச்சர் 2001 முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொன்னார். அது நிறைவேறிச்சு. மு.க. ஸ்டாலின் 7/5/2021 முதலமைச்சர் பதவியேற்றார். அதே போன்று இப்போது கூறக்கூடியது, ஏன்னா இது கடவுள் வார்த்தையெல்லாம் மாமனிதன் இம்மாற்றோருடைய ஒளிபரப்புகிற கிருஷ்ணன் கொடுக்க பாருங்க. அப்ப 2026 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்ல என்றும் கூறியிருக்கிறார். 2021 அவர் தான் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு, அதையும் போட்டிருக்கேன். 2026 தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அல்ல என்று கூறினார், அதையும் போட்டிருக்கேன் நான். இப்போது 2026 எலெக்ஷன் முன்னாடியோ பின்னாடியோ மு.க. ஸ்டாலின் சிறைக்கு செல்வார் என்று என் தேவனாய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய பல தீர்க்க தரிசனங்களை உலக ஜனங்கள் தெரிந்து கொள்ள இப்ப நான் கூறுகிறேன், கேளுங்கள். 19/11/2025 என்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்க தரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. அவனது தந்தைக்கு வழக்கு, ஊழல் வழக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வாழை வேதனையோடு கூடிய வாதை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவார் அவனது கிரியைகள் நிமித்தமாக. இதன் விளக்கம் என்னவென்றால், ஆட்சி அதிகாரம் முடிவு கொண்டு அவன் தந்தைக்கு, அதாவது மு.க. ஸ்டாலினுக்கு
தமிழக முதலமைச்சர் பதவி முடிவு வருகிறது. இது கடவுள் சொன்ன வார்த்தை, என் வார்த்தை அல்ல. என் மாதிரி யாரும் கோபப்படாதீங்க. ஊழல் என் வார்த்தை அல்ல, கடவுள் வார்த்தை. நான் கூறுகிறேன், பொறுப்பு நான் இல்லை, கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், நான் தெரிந்து கொள்ளுங்கள். வழக்கு, ஊழல் வழக்கு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஊழல் வழக்கு மு.க. ஸ்டாலினுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறையிருப்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறைக்கு மு.க. ஸ்டாலின் செல்வார் என்று கடவுள் சொல்லுகிறார். வாதை, வேதனையோடு கூடிய வாதை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வாதன் நோய் வேதனை ரொம்ப வேதனையா இருக்கும். என்ன வாதனை எனக்கு தெரியாது. வேதனையுடைய வாதை அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவான். அவனது கிரியை நிமித்தமாக மு.க. ஸ்டாலின் அவர்கள் சாகர வரைக்கும் வேதனைப்படுவாரு. இப்போ செய்த தவறுகள் என்னென்ன செய்தன்னு அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. நான் சொல்ல மாட்டேன். கடவுள் சொன்ன வார்த்தை சொல்றேன். நான் அவர் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காரு, ஆட்சி நல்லாட்சியை கொடுக்குறாரா, ஏதாவது ஊழல் லஞ்சம் அதெல்லாம் ஈடுபடுறாரா, சொத்துக்களை குவிக்கிறாரா என்ன எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் தெரியும். கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்லுகிறேன். வாழ்நாள் முழுவதும் வேதனைப்படுவான். அவனது கிரியை நிமித்தமாக, அவர் செய்த செயல்பாடுகள் நிமித்தம் வேதனைப்படுவார். கடவுள் வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 27/11/2025 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். சுகித்தமாக மட்டும் தொடமே தான் பாப்பா அப்புறம் எடுத்து கையில் இருந்துக்கா ஊகி திபோ தந்தையானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. சிறையிருப்பு உறுதியான வாதை அவனோடு வேதனை அவனுக்கு உடனே தந்தையானவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவு வருகிறது. தந்தையான மு.க. ஸ்டாலினுக்கு கடவுளால் விதம் கொடுத்தா சொன்னார். பார்த்தீங்களா, அவர் தனி எபிசோட் போட்டிருக்கேன். 2000 முதலமைச்சருங்கிற 2012 சொல்லிட்டாரு. கடவுள் தான் முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு. கடவுளால் கொடுக்கப்பட்ட ஆட்சியை முடிவு வருகிறது, சீக்கிரம் முடிவு வருகிறது. சிறையிருப்பு உறுதியான மு.க. ஸ்டாலினுக்கு எப்படி எனக்கு தெரியாது. கடவுள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். சிறையிருப்பு, சிறைக்கு போவார். உறுதியான வாதை அவனோடு அவருக்கு ஒரு வாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி என்ன வாதைன்னு எனக்கு தெரியாது. அவருக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும், குடும்பத்துக்கு தெரியும். வேதனை அவனுக்கு சீக்கிரம் உடனே வேதனை கூடி சீக்கிரம் மு.க. ஸ்டாலினுக்கு வேதனை. இறந்துருவாரு. கடவுள் சொன்ன வார்த்தை சொல்றேன். இறந்துருவான்னு கடவுள் சொல்லியிருக்காரு. பழைய உதயநிதியின் மரணத்தை குறித்து பல எபிசோடு போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க பார்த்து இருந்து கொள்ளுங்க. அவர் காப்பாற்ற முயற்சி செய்யுங்க. அதனால வேதனைப்படுவார். முதலமைச்சர் பதவி பண்ண வேதனைப்படுவார். சிறைக்கு போகிற வேதனைப்படுவார். ஒரு கொடிய வாதை கடவுள் கொடுப்பார், வேதனைப்படுவார். வாழ்நாள் வேதனைப்படுவார். இது கடவுள் வார்த்தை, என் வார்த்தை அல்ல. என்னதான் கோபம் கொள்ளாதீர்கள். 21/12/2025 அன்று என்னிடம் என் தேவனாய கர்த்தர் கடவுள் கூறிய தீர்க்கதரிசனத்தை இப்போ நீங்கள் கேளுங்கள். சுகித்தமட்ட கண்டதழுதல்வே திக்கரமா கூத் கயிறுந்துக்க ஓகே போது விவாதம் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு வருகிறது. உடனே செய்த கிரியைகளின் நிமித்தமாக சிறையிருப்பு அவனுக்கு. பாவத்தின் சம்பளம் வாதை மரணம் அவனுக்கு. இத்தேசத்தின் அதிபதியாகிய மு.க. ஸ்டாலினுக்கு உடனே ஆட்சி அதிகாரம் அவனுக்கு. என்னால் கொடுக்கப்பட்ட ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு உடனே. முதலமைச்சர் பதவி மு.க. ஸ்டாலினுக்கு கடவுளால் கொடுக்கப்பட்ட முதலமைச்சர் பதவி முடிவுக்கு வருகிறது. உடனே செய்த கிரியைகளுக்கு நிமித்தமாக சிறையிருப்பு அவனுக்கு. செய்த கிரியைகளும் என்னென்ன செய்தான்னு தெரியாது. எல்லா அமைச்சரும் கொள்ளையடிச்சாங்கன்னு எல்லாம் பேசுறாங்க. யூடியூப் சேனல் போடுறாங்க, எல்லாமே செய்தித்தாளில் போடுறாங்க, இப்போ டிவியில் போடுறாங்க. அந்த அமைச்சர் கொள்ளை, இந்த அமைச்சர் கொள்ளை, எல்லாம் கொள்ளை. இந்த கொள்ளைச்ச பணத்தை பூரா மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு கொடுக்குறாங்க. கட்சி நிதின்னு சொல்லி தனியாக கொடுக்குறாங்க. அவருக்கும் தனியாக குடும்பம் தனியாக கொடுக்குறாங்க. அவங்க வெளிநாட்டு சொத்து வாங்குறாங்க அப்படிங்கிறது டிவியில் பார்த்து தெரிந்து கொள்கிறோம். உண்மை பொய்யா என்பது கடவுளுக்கு தெரியும், அவர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கு தெரியும். செய்த கிரியைகளின் நிமித்தமாக அவர் என்னென்ன செய்தாரோ, நன்மை செய்தால் நல்லது, கெட்ட செய்தால் கெட்ட செய்தால் கெட்டது நிமித்தமாக சிறையிருப்பு மு.க. ஸ்டாலினுக்கு. பாவத்தின் சம்பளம் வாதை மரணம் அவனுக்கு. இத்தேசத்தின் அதிபதியான மு.க. ஸ்டாலின்
அவர் செய்த பாவத்தின் சம்பளம் வாதை நோய் கொடுக்க போறாரு. சிறைப்பு தனி நோய் கொடுக்க போறாரு, மருந்து கொடுப்பாரு. தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உடனே சீக்கிரமா கொடுப்பாரு. கடவுள் வார்த்தை, அவருக்கு மகன் இறந்துருவாப்புல, சிறைக்கு போவார், கொடிய வாதை நோய் ஒன்று கொடுக்க போகிறோம், அப்புறம் வேதனை கொடுக்க போகிறோம். கடவுள் வார்த்தை முடிவில் மரணம். கடவுள் வார்த்தையை பொறுத்து பார்ப்போம். 27/12/2025 அன்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் கூறிய தரிசனத்தை இப்போ நீங்கள் கேட்கலாம். தும்மை கர்ம குத்துமே தும்மை கர்ம குத்துமே திபு அதிகாரம் அம்மாதை அவனுக்கு அவன் அறியான், அவன் அதிகாரம் முடிவுக்கு வரப்போவதை அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், இத்தேசத்தின் அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வருகிறது. உடனே 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 பரிதானம், அவன் செய்த பரிதானமே, அவன் வாங்கிய பரிதானமே, அவனது ஊழலே, அவனது அதிகார துஷ்பிரயோகமே அவனுக்கு விரதமாக சிறையிருப்பு அவனுக்கு உறுதியானது. பாதை அவனோடு, வேதை அவனோடு, அவனது முடிவு புரிந்தவோ அதிகார மமதை அவனுக்கு. தான் தான் முதலமைச்சருங்கிற ஒரு மமதை அவர் இருக்கு, எப்பவுமே இருக்கு. யாசனம் கேட்க மாட்டார், யார்ட்டும் பேசுமா தெரியல, எனக்கு எழுதி கொடுக்க வாசிப்பாரு, போய்கிட்டு இருப்பாரு. அதிக மமதை அவனுக்கு. இது நான் சொல்ல சொன்ன வார்த்தை. அவன் அறியான், அவன் அதிகாரம் முடிவுக்கு வரப்போவதை அவர் தெரியாது. ஒரு அதிகார முடிவுக்கு வரப்போவது தொடராது என்பது தெரியாது அவருக்கு. முடிவு இருப்பது எப்ப மேல ஆட்சி முடிவுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தொடர் அவர் நினைச்சு அடுத்த முதலமைச்சர் தான் நினைச்சிருக்காரு. ஆனா அவர் கிடையாதுங்கிறாரு. அவர் முதலமைச்சர் தெரியாது. அவன் அறியான், மு க ஸ்டாலின் அறிய மாட்டாரு. அவன் அதிகார முடிவுக்கு வரப்போவதை இதோட முடிவு போது அறியான். அவனுக்கு என்று என்னால் கொடுக்கப்பட்ட அதிகாரம், இத்தேசத்தின் அதிகாரம் முடிவு குறித்து உடனே மு க ஸ்டாலினுக்கு என்று 2021 முதலமைச்சர் கொடுத்தது கடவுள். அவர் கொடுத்த அதிகாரம் முடிவு வருகிறது. தமிழக முதலமைச்சர் பதவி முடிவு வருகிறது. உடனே சொன்ன வார்த்தை. பரிதானம், அவன் செய்த பரிதானம், வாங்கிய பரிதானமே, அவனது ஊழலே, அவனது அதிகார துஷ்பிரயோகமே. என்ன செய்ததா கடவுள் சொல்றார், நான் சொல்ல. அவன் செய்த பரிதானம், யார்கிட்ட லஞ்சம் அவர் வாங்கினாரா, மகன் வாங்கினாங்களா? பரிதானங்கிற லஞ்சம் அவர் வாங்கினாங்களா, அவர் சொல்லி மகன் வாங்கினாங்களா, மனைவி வாங்கினாங்களா, இல்லை மர்மம் வாங்கினாரா, யாரும் தெரியாது. வார்த்தை சொல்றேன். ஆனால் காரணம் இவர் தானே, தானே காரணம். முதலமைச்சர் பதவி இருக்க போய் தானே வாங்குறாங்க. அதான் சொல்ற கடவுள் சொல்றாரு. பரிதானம் லஞ்சம், அவன் செய்த லஞ்சம், வாங்கின லஞ்சமே, வாங்கிய லஞ்சமே. பரிதானம்னா பரிதானம்னா மு க ஸ்டாலின் அவர்கள் மகன் மூலமாக, மரும மூலமாக, யார் மூலமாக வாங்கினாலும் வாங்கின லஞ்சமே. அவனது ஊழலே, எத்தனை ஊழல் செஞ்சாங்கிற கடவுள் சொல்றாரு. எனக்கு தெரியாது. எதிர்கட்சிக்காரங்க சொல்றாங்க, மற்ற கட்சிக்காரங்க சொல்றாங்க, டிவியில் மற்ற சேனல்லாம் போடுறாங்க. உண்மை பொய்யா மாதிரி நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும், நான் நேரம் பார்க்கல. ஆனால் கடவுள் சொன்ன வார்த்தைன்னு சொல்றேன் நான். அவன் அதிகார துஷ்பிரயோகமே, அதிகார துஷ்பிரயோகம் பண்றாரு. முதலமைச்சர் பதவியை தவறான பாதை செய்கிறது. துஷ்பிரயோகம்னா தவறான பாதை கொண்டு போறது. கடவுள் சொன்ன வார்த்தை. இப்போ எல்லாமே இவர் வாங்கின லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம், லஞ்சம், ஊழல், அதிகார துஷ்பிரயோகம் எல்லாமே அவனுக்கு விரோதமாக இதை செய்த பாவம் பூரா மு க ஸ்டாலின் விரோதமாக நிற்குது. இப்போ கடவுள் சொன்ன வார்த்தைங்க. சாதாரண மனுஷ வசனம் வரமா எழுதுவாங்க. கடவுள் சொன்ன வார்த்தை. இந்த செய்த ஊழல், லஞ்சம், அந்த அதிகார துஷ்பிரயோகம், ஏதாவது தவறான செயலை செய்யறது, துஷ்பிரயோகம் தவறான செயலை ஈடுபடுறது எல்லாமே மு க ஸ்டாலின் விரோதமாக நிற்கிறது. இதனாலதான் சிறையிருப்பு அவனுக்கு உறுதியானது. நிச்சயமா சிறை உறுதியானது. வாதை அவரோடு கூடவே இருக்கிறது. வேதனை அவனோடு முடிவு பந்தம். எல்லாமே சிறையிருப்பு உண்டு, வாதை உண்டு, வேதனை முடிபந்தம் உண்டு. வார்த்தை மகனின் மரணம் வர அத்தனை அமைச்சர் போட்டிருக்க பாருங்க, பார்த்து கொள்ளுங்கள். கடவுள் வார்த்தை என் வார்த்தை அல்ல. மு க ஸ்டாலின் அவருக்கு கெட்டகாலம் ஆரம்பித்து விட்டது. 2026 கெட்டகாலம் ஆரம்பித்து விட்டது. அவர் சந்தேகம் வந்தால் என்னிடத்துல என்ன அணுகி கேட்டால் நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். உதயநிதி மரணம் விரைவில் கொடுக்கப்பட இருக்கிறது சொன்ன வார்த்தை. மு க ஸ்டாலின் முதலமைச்சர் பதவி போயிடும், அது திரும்ப கிடைக்காது. சிறைக்கு போவார். ஒரு கொடிய வாதம் உண்டு.
வேதனை உண்டு, வாழ்நாள் வேதனை, முடிவு மரணம். ஒரு வார்த்தை என் வார்த்தை அல்ல. 1/1/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் குறித்த சொன்னதை இப்போ நீங்கள் கேட்கலாம். சிறையிருப்பு ஒருவனுக்கு ஆதி முதல் குறிவருகிறது நிறைவேறுகிறது. சிறையிருப்பு ஒருவனுக்கு ஆதி முதல் கூறி வருகிற எந்த நிறைவேறுகிறது. இன்னைக்கு மட்டும் சொல்லல, ரொம்ப நாளாக சொல்லிட்டு வராரு. நான் பல எபிசோட் போட்டிருக்கேன். முகாசாரின் ஜாதகம், குடும்ப ஜாதகம், அவருக்கு ஜாதகம் கெட்ட நேரம் எல்லாம் போயிட்டு பல எபிசோட் போட்டிருக்கேன். சிறையிருப்பு ஒருவனுக்குன்னா முகாசாரினுக்கு ஆதி முதல் ரொம்ப நாளும் சொல்லிட்டு வராரு. கூறி வருகிற எத்திகத்தை நிறைவேறுகிறது. சீக்கிரமா முகாசாரின் சிறைக்கு போவார். வார்த்தை நிச்சயமா நிறைவேறும். 3/1/2026 என்று என்னிடம் என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் சொன்னதை நீங்கள் கேளுங்கள். சிறையிருப்பு ஒருவனுக்கு சிறையிருப்பு மு.க. ஸ்டாலினுக்கு அவனது கிரியைகளினாலே அவனுக்கு சிறையிருப்பு, ஆட்சி அதிகாரம் முடிவு உடனே உடனே உடனே. சிறையிருப்பு ஒருவனுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு, சிறையிருப்பு மு.க. ஸ்டாலின், கடவுள் சொல்லிட்டார். சிறையிருப்பு ஒருவனுக்கு, சிறையிருப்பு மு.க. ஸ்டாலினுக்கு. சிறைக்கு மு.க. ஸ்டாலின் செல்வார். அவனது கிரியைகளினாலே அவனுக்கு சிறையிருப்பு. அவர் செய்த கிரியைகள், செயல்பாடுகள். ஊழல் செய்தாரா தெரியாது, செஞ்சிருக்கிறாரு. கடவுள் சொல்றாரு. படுத்தான லஞ்சம் வாங்கியிருக்கிறாரு சொல்றாரு. அதிகார துஷ்பிரயோகம், அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய அப்புறம் பார்த்துக்கிறேன், செய்ய பார்த்துக்கிறேன்னு துஷ்பிரயோகம். இப்போ முதலமைச்சர் எப்படி நடந்துக்கணும்னு இல்லாமல் முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி தவறான சேவல் செய்கிறது. அதனால சிறை கொடுக்கப்படும். ஆட்சி அதிகார முடிவு உடனே அவர் ஆட்சி அதிகாரம் உடனே முடிவுக்கு வரும். திரும்ப முதலமைச்சர் ஆக மாட்டார். அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கிடையாது கிடையாது கிடையாது. கடவுள் சொன்ன வார்த்தை பொறுத்திருந்து பார்ப்போம். 7/1/2026 என்று என் தேவனாகிய கர்த்தர் கடவுள் என்னிடம் கூறிய தீர்க்கதரிசனத்தை சொன்னதை இப்போ நீங்கள் கேளுங்கள். அவனுக்கு என்று என்னால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நாள் முடிவதற்கு முன்பாகவே அவன் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வரும். சிறையிருப்பவனுக்கு வாதை, உனக்கு வேதனை, உனக்கு ஏன் வார்த்தைகள் நிறைவேறுகிறது நிறைவேறுகிறது நிறைவேறுது உடனே உடனே உடனே. அவனுக்கு என்று என்னால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிற நாள் முடிவதற்கு முன்பாகவே அவன் ஆட்சி அதிகாரம் முடிவுக்கு அவன் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வரும். உதயம். அதாவது கடவுள் நிச்சயிக்கப்பட்ட 5 வருஷம் பார்த்தீங்களா, 7/5/2021 ஆட்சிக்கு வந்தார். அதே மாதிரி 6/5/2021 வரைக்கும் அவர் 2026 வரைக்கும் அவர் முதலமைச்சர் இருக்கணும். 5 ஆண்டு கட்ட இருக்கணும். அதற்கு முன்பாகவே முதலமைச்சர் பதவி அவர் முடிவுக்கு வரும். ஊழல் காரணமாக முடிவுக்கு வரலாம், கவர்னர் ஆட்சி வரலாம், ஜனாதிபதி ஆட்சி வரலாம். என்ன கடவுள் வார்த்தை சொல்கிறேன் நான். அவன் ஆட்சி அதிகாரம் அவனுக்கு முடிவுக்கு வரும். உறுதியானது. ஆட்சி அதிகாரம் 5 ஆண்டுக்கு முன்பாக முடிவுக்கு வரும். உறுதியானது. சிறையிருப்பு அவனுக்கு, சிறைக்கு நிச்சயம் மு.க. ஸ்டாலின் போகிறார். வாதை அவனுக்கு ஒன்று கொடிய வாதை என்ன இருக்கு, பெரிய வாதை கடவுள் கொடுக்க ஆயுதமாக இருக்கிறார். வேதனை அவனுக்கு, மு.க. ஸ்டாலினுக்கு வேதனை, மனவேதனை, மகன் இறந்த வேதனை, சிறைக்கு ஆட்சி அதிகாரம் முதலமைச்சர் இல்லாத வேதனை, சிறைக்கு போகிற வேதனை, நோய் வேதனை. என் வார்த்தைகள் நிறைவேறுகிறது உடனே. இதெல்லாம் கடவுள் வார்த்தை. மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி அதிகாரம் முடிவு வருகிறது, தொடராது. அடுத்த முதலமைச்சர் அவர் கிடையாது. மகனுடைய மரணம் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் சிறைக்கு போவார். ஒரு நோய் கொடுக்கப்படுகிறது, வேதனை அவருக்கு கடவுள் வார்த்தை. இந்த வார்த்தைகள்லாம் நிறைவேறுகிறது உடனே ஒரு வார்த்தை தான் வேதனை. அதாவது கடவுள் சொன்ன வார்த்தைகள் அனைத்தும் நிறைவேறுகிறது. இது எல்லாமே மாமனிதன் மாற்று ஒளிப்பதிவு இருக்கிறேன். மு.க. ஸ்டாலினை பற்றி, உதயநிதி பற்றி, ஜெயலலிதா அவர்களை பற்றி, சசிகலா அவர்களை பற்றி, இபிஎஸ் ஓபிஎஸ் எல்லாரையும் பற்றி கூறினா ஒளிப்பிருக்கிறேன். எல்லாம் பார்த்து பாருங்கள். தமிழக அரசியலை பற்றி என் தேவனாய கர்த்தர் கடவுள் தனித்தனியாக கூறியதான் தனியாக எபிசோடு போட்டிருக்கேன். நடிகை விஜய் பற்றி கூறினார், தனியாக எபிசோடு போட்டிருக்கேன். மு.க. ஸ்டாலினை பற்றி கூறினார், தனியாக எபிசோடு போட்டிருக்கேன். அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பற்றி கூட்டம் போட்டிருக்கேன். உதயநிதி ஸ்டாலினை பற்றி மரணத்தை குறித்து கூறினார், போட்டிருக்கிறேன் நான். அப்புறம் நடிகை சீமானை பற்றி கூறினார், பிரேமலதா அவர்களை பற்றி கூறினார், வைகோ அவர்களை பற்றி கூறினார், திருமாவளவனை பற்றி கூறினார், தனித்தனி எபிசோடு போட்டிருக்கேன் நான்.
அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் பற்றி கூறியிருக்கிறார், போட்டிருக்கேன். எல்லாரையும் பற்றியும் அவருக்கு என்னென்ன நேரிடும், என்னென்ன கஷ்டங்கள் வரும், என்னென்ன தண்டனை கிடைக்கும்போது போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்போ கடவுள் தமிழ்நாட்டின் மேல் தனி அதிகாரம் செலுத்தி கொண்டு இருக்கிறார், தனியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏன்னா அவரது குமாரன், ஒரே குமாரன் இயேசு கிறிஸ்து அப்புறம் பூமிக்கு வந்தது இந்த குமாரன் என்ன இந்த தமிழ்நாட்டில் பிறக்க வச்சிருக்கிறாரு. விருதுநகர் மாவட்டத்தில் மம்சாரம் கிராமத்தில் பிறக்க வச்சிருக்கிறாரு. அதனால தான் தமிழ்நாட்டை தனியாக கலந்து கொண்டு இருக்கிறார், தமிழ்நாட்டு அரசியல் தனியாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அரசியல் அனைவருக்கும் வேதனை 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 நிச்சயமாக உண்டு. பொறுத்திருந்து பாருங்கள். நடிகர் விஜய் அவர்களை குறித்து பேசும்போது அவருக்கு ஒரு மரணவாதை கொடுக்கப்பட சொல்லியிருக்காரு. மாதிரி ஒவ்வொரு அரசியலுக்கும் ஒவ்வொரு தண்டனை கொடுக்கப்பட சொல்லியிருக்கிறார். எல்லாத்தையும் மாமனித இம்மாற்றோடு நான் ஒளிபெற்று இருக்கிறேன். தொடர்ந்து பாருங்கள், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.